Hello friends, இன்னைக்கு வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. எனக்கு வந்து பர்சனல் ரீடிங் என்கிட்ட வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்கு Magician, okay. Justice. The Emperor, okay. The Star. Eight of Pentacles. Seven of Cups, Knight of Cups, Two of Pentacles, Wheel of Fortune, Four of Swords, okay. Four of Cups, Three of Pentacles, Seven of Wands, Nine of Swords, Hierophant. Bottom of the deck, Ace of Pentacles. Okay. ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் சொல்லுவாங்கள்ல, ஈகோ, ஆட்டிடியூடு, என்னோட பேச்சு எல்லோரும் கேட்கணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு. இப்போ ஃபேமிலிக்குள்ளேன்னு சொல்லும்போது கூட எல்லோரும் என்னை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஃபேமிலியும் தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் சில பேருக்கு இதில் மேரேஜ் நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்கி சிங்கிள் பேரண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எல்லாருக்குள்ள சில பேருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற டைமில் கூட நீங்களும் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். ஓகே, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் ஃப்ரீடம் கிடச்சிருக்காது, எப்பவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட கேரக்டரும் அந்த ஒரு கேரக்டர் தான். புரிஞ்சா? ரொம்ப ஈகோ, இப்போ என்ன சொல்கிறது, ஈகோ சொல்லும்போது எனக்கு எனக்கு ஒரு நேம் இருக்குது, எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், என்னோடய நேம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, நான் யாருக்கிட்டேயும் தோற்று போக மாட்டேன், நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாருக்கிட்டேயும் தோற்று போக மாட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன் இல்லாத பர்சன் கிடையவே கிடையாது. அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேபி இந்த பர்சன் நீங்கள் ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இல்லைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கும் எல்லாருக்குள்ள சில பேருக்கு. ஓகே, இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட ஈகோ, ஆட்டிடியூட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக வருது. ஆப்ஷன்ஸும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தான். ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது ஃபேமிலி ஒரு கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், ஸோ அதுவுமே நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. இன்னொரு விஷயம் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு மூணாவது ஒரு மனுஷங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையே ஏதோ ஒரு பர்சன். ஸோ ஓகேவா? ஸோ இது 4 விஷயங்கள் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. இந்த பர்சன் வந்து மேபி நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் வந்து சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க,
சமூகம் அக்செப்ட் பண்ணாது. எனக்கு சமூகத்தில் ஒரு நல்ல நேம் இருக்குது. எல்லாருமே ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து மைண்டோட தாட் என்னென்னா, என்னை எப்பவுமே எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணணும், என்னோட நேம் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன்னால இந்த பர்சன்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி, இப்போ மேரிட்டில் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்கிற டைமில் இந்த பர்சனோட திங்கிங் வந்து என்னென்னா, எனக்கு ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சமூகம் அக்செப்ட் பண்ணாது, எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, என்னோட நேம் டேமேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் யோசித்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டப் ஆகிருக்கலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது நமக்கு. ஸோ இதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாறி மாறி வளர்க்கும் பிரச்சனை தான் வந்து ஒரு எண்டப் ஆகிருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம், சிலதுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஓகேவா? சிலதுக்கு நோ கார்டு சுச்சுவேஷனே இருக்கலாம். ஓகே ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கூட இந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு அடிச்சிட்டு இருக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் இப்போ ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம சொல்லிக்கலாம். மேபி இந்த பர்சனுக்கு ஏதாவது இப்போ வந்து மேரேஜ் ஆகாத பையன் சொல்லும்போது ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்காது, ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே, மேபி அந்த பர்சன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஒரு ஸ்டாராக இருக்குது. நமக்கு ஸ்டார் வந்திருக்குது. ஓகே, ஸ்டார் சொல்லும்போது அவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கள மதிப்பாங்க. ஒரு எல்லாரும் இப்போ வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து 100 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் கூட அந்த பர்சன் வந்து தனியாக தெரிவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இல்லைங்க சோஷியல் மீடியா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், இல்லைங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அவங்க ஸ்டார் சொல்லும்போது ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர், ஒரு குட் கேரக்டர். ஸோ அதனால தான் அந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி அந்த பர்சனை உங்களை ஒரு ஆப்ஷனாக பார்த்துருக்கலாம். புரியலையா? ஸோ அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம். ஓகே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிடுச்சு, ஒரு செப்பரேஷனில் போயிருக்கலாம். கேரக்டர் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்களா கேட்டால் அப்கோர்ஸ் ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சனுக்கு வந்து உங்களோட வேல்யூ மனசில் ஆகலை, உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்து மனசில் ஆகலை. அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்மூத்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடலை. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களோட ஈகோ ஆட்டிடியூட், இன்னொரு விஷயம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், இவங்க போனால் என்ன வந்தால் என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஒரு ஒர்த்தாக வந்து அவங்க எடுத்துக்கல. பட் உங்களுக்கு அந்த பர்சன் கூட எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த எவ்வளோ வாட்டி ஃபைட்டு விழுந்தாலும் இங்கே மறுபடியும் அந்த பர்சனுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துருக்கலாம். எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிருக்கலாம். பட் அந்த பர்சனோட ஈகோ மைண்டினாலையும் அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போனாலும் ஒரு மாதம் 2 மாதம் ஒரு 3 மாதம் அவங்க நார்மலாக இருப்பாங்களா இருக்கும். போக 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 அந்த பர்சனுக்கு உங்களோட நினைவுகள் வருது. ஓகேவா? ஸோ உங்களை மறந்துட்டில்ல, உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியல, 9 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. இந்த பர்சனுக்கு எங்கே போனாலும் உங்களோட திங்கிங், இப்போ நைட்டு தூங்கலான்னு போகிற டைமில் உங்களோட திங்கிங் வந்து இந்த பர்சன் தூங்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் உங்களோட திங்கிங் வர டைமில் சேடு, டிப்ரெஷன், இந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது, எங்கே போனாலுமே உங்களோட திங்கிங் சொல்லுவாங்கல்ல. அந்த பர்சனுக்கு ஒரு விஷயமும் லைஃப்பில் ஒழுங்காக பண்ண முடியல. அது இல்லாமல் அந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன், கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா மேபி அந்த பர்சனுக்கு கெரியர் வந்து ஓகே இல்லையா இருக்கும், இல்லைங்க ஃபினான்ஷியல் ஓகே இல்லையா இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தும் கரண்ட் சுச்சுவேஷனில் சூஸ் பண்ண முடியலை, டோட்டலி ஸ்டக். ஓகேவா?
நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் டோட்டலி ஸ்டக்கு, கன்ஃபியூஸ், சேடு, டிப்ரெஷன், ஒழுங்காக தூங்க முடியலை. ஆக்சுவலி அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எந்த ஒரு ஆக்ஷனையும் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. இப்போ நீங்களாக அந்த பர்சன் கிட்ட போனால் கூட அந்த ஆஃபரையும் வாங்குறதுக்கு அவங்க ரெடி இல்லை, டோட்டலி ஸ்டக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர் வந்து அவங்களோட அவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லாரையும் தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஈகோ, ஆட்டிடியூட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ அந்த பர்சனோட கேரக்டர் டோட்டலி உடஞ்சி போச்சு, டோட்டலி ஸ்டக். நம்ம வந்து நம்மளோட ஈகோ மைண்டால் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நம்ம இதையும் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்களை மிஸ் பண்ணிட்டோம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு ஆஃபரும் வாங்க ரெடி இல்லை. டோட்டலி அந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் சொல்லும்போது அவங்களோட ஈகோ டெத் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களோட திங்கிங் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு உங்களோட திங்கிங் வந்து உங்களோட திங்கிங் வர டைமில் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே சேடு, டிப்ரெஷன் போகிறாங்க. என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு கேரிங் கொடுத்தீங்க, எந்த அளவுக்கு லவ் கொடுத்தீங்க, நமக்கு இப்போ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது, பட் நம்மளால் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. இந்த பர்சன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஹெவியாக லவ் பண்ணுறோமா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க உங்ககிட்ட மறைக்கவும் செய்கிறாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அவங்க ஹெவியாக லவ் பண்ணுறாங்க, அது உங்ககிட்ட மறைக்கவும் செய்கிறாங்க. உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம், நம்ம இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினச்ச அந்த பர்சன் டோட்டலி ஸ்டக்கு. எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு உங்ககிட்ட வருது, அப்படி நம்மளாக போனால் நம்மளோட இப்போ என்ன சொல்கிறது, நான் யாருக்கிட்டே தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளாக போயாச்சுன்னா நம்ம தோற்று போயிடுவோம்ல. ஸோ நீங்களும் போகலை, அந்த பர்சனும், ஏன்னா நீங்கள் போகிறது ரீசனாக அந்த அளவுக்கு அந்த பர்சன் உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் போகலை. அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வரணும், வந்தாச்சுன்னா நேம் எல்லாம் தன்னுடைய நேம் டேமேஜ் ஆகி போயிடும், நான் யார்கிட்டே தோற்று போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஆகும். பட் அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வரணும்னு ஒரு ஆசை உண்டு, ஒரு ஆஃபரும் கொண்டு உங்ககிட்ட வரணும். ஆனால் வந்து ஆஃபர் வர்றதுக்கு நல்ல ஸ்னேகம் உண்டு. இந்த கார்டு வந்தாலே இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஹெவியாக லவ் இருக்குது. பட் இந்த பர்சனுக்கு வரணுமா வேண்டாமா ஒரு பேடி, நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க, ஒரு பேடி உண்டு. ஓகேவா? ஒரு விஷயம் நம்ம வந்தால் நம்ம தோற்று போயிடும், அது ஒரு விஷயம். வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அது ரெண்டாவது விஷயம். ஸோ இந்த பர்சன் எக்ஸ்பிரஷன் பண்ணாட்டும் இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மேலே ஹெவியாக லவ் இருக்குது. ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து தன்னோட நான் ஆக்சுவலி சொன்னேன், இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த பர்சனுக்கு, இன்னுமே அவங்க கொஞ்சம் திருந்தட்டும். ஓகே. இந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க வந்து யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச் ஆகி போகிறாங்க. ஓகேவா? ஏன்னா வாழ்க்கையில் நிறைய வழிகள் வந்த பிறகு யூனிவர்ஸை தேடுவாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகி போகிறாங்க. யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி சரண்டர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிற டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. தென் அந்த பர்சன் இப்போ அந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகிடுச்சு நான் சொன்னேன். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். பட் சேடு, டிப்ரெஷன் தான். ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும், சீக்கிரமாகவே வரும். எந்த காரணத்துக்கு கூட நீங்கள் சேஸ் பண்ணாதுங்க. நீங்கள் நமக்கு மெஜிஷியன் வந்துருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்ககிட்ட ஒரு நியூவாக ஆஃபரு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யோசிக்கிறாங்க. யோசிக்காமல் ஒன்றும் இல்லை, உங்களோட திங்கிங் வர டைமில் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு திங்கிங் இருக்குது, ஒரு ஆஃபரு கொண்டு போனால் என்ன,
ஒரு ஆஃபர் கூட இந்த பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பர்சன் ஒரு ஒரு ஜஸ்டிஸ் தரணும் ஆசைப்படுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபேவரபிளாக ஒரு ஜஸ்டிஸ் தரணும் அது ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ மேம் ஓகே ஆகுன்னு கேட்டாச்சுன்னா, நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. டிவைன் டைமில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஏன்னா இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நமக்கு வந்தாலே கர்மான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சன் உங்களை வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாங்களோ அதே கஷ்டம் இப்போ யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த கர்மா அந்த கஷ்டத்தை கொடுத்தனால தான் அந்த பர்சனுக்கு ஈகோ டெத் ஆகிடுக்குது. ஸோ ஓகே அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆப்ரேட் பண்ணுறது யூனிவர்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து மேபி சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் அல்லது சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டிவைனிங் டைமில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு இந்த பர்சன் நீங்கள் சேஸ் பண்ணாதுங்க. ஓகேவா? ஓகே, இதான் இன்னைக்குள்ள ரீடிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.